பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும். ஆனா இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய ஆனந்த், சதீஷ், பால சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள், பேரார்வத்தோட சினிமாவை நேசிச்சு வேலை செய்யக்கூடியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அருமையான ஒரு டீம். ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசா இருக்கிறனால தான் இன்னைக்கு ட்ரீம் வாரியர் வரைக்கும் வந்து நின்று இருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்னேகன் சார் சொல்லும்போது சொன்னாரு சின்ன படம் அப்படின்னு. சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள், மீடியா தான். ஸோ இன்னைக்கு 300 கோடியில படம் எடுத்து 302 கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்றது பெரிய படம் இல்லை. 15 கோடியில எடுக்கப்பட்ட 20 கோடியில எடுக்கப்பட்ட இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் 80 கோடி 100 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுதான் பெரிய படம். ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம், நல்ல ரோல், நல்ல குழு, நல்ல ஒரு மேக்கிங்கோட, நல்ல பேமெண்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்துல தான் கிடைக்கும். அந்த விதத்துல எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன். முழுசா எல்லாமே இந்த படத்துல கிடைச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு திருப்தி. அடுத்தது இந்த படத்துல நான் பண்ணிருக்கிற ஒரு ஊர்காக்கார ரோல்னு பண்ணேன். ஸோ அதுல அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த ட்ரெஸ், இந்த ஸ்லாங்கு, பழைய சாம்ஸா இல்லாம புதுசா உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளவு அழகா அவ்வளவு சிறப்பா இருந்தது. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல், நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ல ஒரு நல்ல நோட்டபிளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்தாரு. அவரை உள்ள கொண்டு வரதுக்கு நாங்க நடிச்ச சீன்லாம் போட்டு காமிச்சுதான் சார் சத்யராஜ் சார் நான் நடிச்சதெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ள வந்திருக்காருன்னா பாத்துங்க படம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெல்லாம் காரணம் கார்த்திகேயன் சார் சொல்லிருக்காரு, இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு, அவ்வளவுதான். கேட்டுட்டா உங்களுக்கு கேட்கறவனுக்கு 2 விஷயம் இருக்கு, கிடைக்கும் கிடைக்கலன்னு. கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்கு. அந்த விதத்துல மோனிகா கேட்டுருவோம் வடிவேல் சார்ட்ட பாடுறாரு, அவர் விருப்பம் அப்படின்னாங்க, பாட்டாரு, கேட்டாரு. இன்னைக்கு ஜம்முன்னு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த டீம் எவ்வளவு டீசென்டான டீம் அப்படின்னாக்க, ஜென்ரலா ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார், என்னுடைய பேமெண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், இது ரொம்ப லோ பட்ஜெட் சார், சரி நீங்க எவ்வளவு சொல்றீங்க, ஒரு 15,000 ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாதாளத்துல இருந்து அவங்களை திருப்பி தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடும். பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட். எவ்வளவு சார் உங்க பேமெண்ட்? 1 lakh. ரொம்ப சின்ன படம் சார், கொஞ்சம் குறைச்சிங்க, எவ்வளவுமா? 98,000 ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்கற அளவுக்கு அவ்வளவு சினிமாக்கு சம்பந்தம் இல்லாம வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள். என்னமா என்ன தவிர பாக்கியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போக. அந்த அளவுக்கு ரொம்ப டீசென்டான அந்த டீமே ரொம்ப டீசென்ட். ஸோ இன்னைக்கு ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்த மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க. நாளைக்கு வார்னர் பிரதர்ஸே இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நல்ல டீமோட டிராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பாட்டு எனக்கு உண்மையிலுமே ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன். பட் இதுக்கப்புறம் ஒரு அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசா தெரியாது, ஜென்ரலா அவுட்லைன் தான் தெரியும். பட் ஆனா பாட்டை கேட்டோடனே என் கண்ணீர் வந்துருச்சு. அப்படியே அற்புதமான லிரிக், அற்புதமான ஒரு இது. பாலசாரங்கன், இந்த டீம், ஆனந்த், சதீஷ், இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்ட்ல இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பா படம் பாருங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி 4 பேர்ட்ட சொல்ற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.